கல்யாணம் முடிச்சதுக்கு பிறவும் ஒருத்தனோட தொடர்பா இருந்திருக்கிறான். தொடர்பு வந்து ஓடிட்டா, புருஷனை விட்டுட்டு ஓடிட்டா. அவட போனுக்கு அவன் மெசேஜ் போட்டிருக்கான், என்கிட்ட போன் இருக்கிறது, உமாக்கு எப்படியோ தெரிஞ்சுட்டு தேடுறான். அதுக்கு அவன் சொல்றான், அவளை கழுத்துல கல்லை கட்டி கடல்ல இறக்கணும் பாருங்க உமா. அவன் சொல்றான், அதுக்கு இவன் மெசேஜ் ரிப்ளை பண்ணிருக்கா, முதல்ல அதை செய்யுங்க. இதை சொல்லிட்டு அந்த தாய் அழுவுறாள். அழுவ, நான் செத்து போயிட்டேன் மௌலை என்றான். புருஷனையும் முட்டு போட்டு இன்னொருத்தனோட தொடர்பாகி உம்மா இப்படி சொல்றானதுக்கு அவன் சொல்லலாம், கழுத்துல கல்லை கட்டி கடல்ல இறக்க போறேன். இதை நான் உங்களுக்கு எல்லாம் ஏன் சொல்றேன் தெரியுமா? நீங்க சின்ன பிள்ளைகள் தான், ஆனா தெரிஞ்சிருக்கணும் இந்த நாட்டில் இது நடக்குது. அந்த பிள்ளைகள்கிட்ட அந்த பெற்றோர்கள் எவ்வளவுக்கு இறங்கி போய் இப்பவும் அந்த போனையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு என்ற பிள்ளைய மாத்தி தாங்க மௌலியண்டாம் பாராள். அப்பையும் சாதாரணமா யோசிப்பா, இப்படி சின்ன ஒருத்தர் ஏறி மிதிக்கணுமா இல்லையா? உம்மாவை கடல்ல இறக்கணும் அவன் சொல்றான். அதுக்கு இவள் ரிப்ளை பண்றாள், முதல்ல அதை செய்யுங்க. எப்படி தாய் தகப்பன் அவள் வெறுக்காள்? இவள மனசுக்குள்ள ஒன்றும் இல்லையா? ஈமான் இல்லையா? கருணைங்கிற ஒரு சாமான் இல்லையா? இதெல்லாம் மழுங்கடிக்க செய்யறது இந்த காதல் கலாச்சாரம் தான். தேவையில்லாத தொடர்பாடல்கள், அது நம்முடைய சப்ஜெக்டிவ்க்கு சரியான ஆபத்தான ஒரு விஷயம், கடுமையான ஒரு ஆபத்தான விஷயம். அதுல இருந்து வெளியில வரணும். அடுத்தது சப்ஜெக்டிவ்க்கு பிள்ளையானது போதை வஸ்து பாவனை. அந்த போதை வஸ்து பாவனை பெண்கள்கிட்ட இல்லதான், ஆனாலும் ஒரு சிலர்கிட்ட இருக்குது. வழங்கிட்டான், ஒரு சிலர்கிட்ட இருக்குது. ஆனா எச்சரிக்கை அறிங்க, ஏன்டா எனக்கிட்ட